நாம் அறிந்து கொள்ளணும். நாம் அறியும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வார்த்தை எப்போ வருது? ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த நம்பிக்கை இழந்த ஜனத்திற்கு, அந்த விசுவாசத்தை இழந்த ஜனத்திற்கு, அவரை இழந்த ஜனத்திற்கு, அவர் வார்த்தையை இழந்த ஜனத்திற்கு, அவருடைய பலத்தை இழந்த ஜனத்திற்கு, வீக்னஸான ஜனத்திற்கு மீண்டும் சொல்கிறாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே, ஸ்தோத்திரம், நீ பயப்படாத. அன்னைக்கு இருந்த தேவன் தான் இன்னைக்கு இருக்கிற. அன்னைக்கு மகிமை வெளிப்படுத்தினவர் தான் இன்னைக்கு மகிமை வெளிப்படுத்துகிற. அன்னைக்கு வல்லமையை கொடுத்தவர் தான் இன்னைக்கு வல்லமையை கொடுக்குற. அன்னைக்கு செயல்பட்ட தேவன் தான் இன்னைக்கு செயல்படுற. அன்னைக்கு மோசே கூட இருந்து எதை செய்தேனோ அதுதான் இன்னைக்கு செய்கிறேன். அன்னைக்கு வனாந்தரத்தில் இருந்து என்ன பண்ணினேனோ அதுதான் இன்னைக்கும் பண்ணுறேன். அன்னைக்கு ராஜாக்களை வைத்து என்ன செய்தேனோ அதுதான் இன்னைக்கும் செய்கிறேன். அன்னைக்கு நியாயாதிபதிகளை வைத்து என்ன செய்தேனோ அதுதான் இன்னைக்கும் செய்கிறேன். அன்னைக்கு தீர்க்கதரிசிகளை வைத்து என்ன செய்தேனோ அதுதான் இன்னைக்கும் செய்கிறேன். அன்னைக்கு ஆசாரியனை வைத்து என்ன செய்தேனோ அதுதான் இன்னைக்கும் செய்கிறேன். பலவீனமான ஜனமே, நீ உன்னை அறிந்து கொள், பயப்படாத, மறுபடியும் திடன் கொள். உனக்கு நான் துணையாக இருக்கிறேன், உன் வலது கையை நான் பிடிக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென், ஆமென் அப்படின்னு ஆண்டவர் மீண்டும் அவங்கள அந்த நிலையில எடுத்து நிறுத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.